சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. 48 மணி நேர ஒரு அவசர நிலை, கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சி மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸை இஸ்ரேல் அமல்படுத்தி இருக்காங்க. குறிப்பாக என்ன இஸ்ரேல் நடக்குது, அந்த அப்டேட் எங்களுக்காக சொல்ல முடியுமா? இது கிட்டத்தட்ட எமர்ஜென்சி தான். ஏன்னால் முதன்முறையாக இஸ்ரேலில் 48 மணி நேர எமர்ஜென்சியை பெஞ்சமின் நெதன்யாகு அரசு அறிவித்திருக்கிறது. ஹமாஸ் இஸ்ரேலுடைய அந்த பிரச்சனை என்பது இன்னைக்கு ஹெஸ்புல்லா இஸ்ரேலுடைய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஹெஸ்புல்லா என்பது ஈரானுடைய இனக்குழு தான். இந்த நியூஸ் 12ங்கிற சேனல் இஸ்ரேலில் இருக்கு. ஓகே, இந்த நியூஸ் 12 சேனல் இப்பொழுது உண்மையான தகவலை வெளியிட தொடங்கியிருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஓகே, அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் பாதிக்கப்பட்டதை வெளியே சொல்வதில்லை. அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜோ பைடன் அவருக்கும் பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் நடந்த அந்த போன் உரையாடல் இன்னைக்கு கசிந்திருக்கிறது. முக்கியமாக தான் இது முதல் முறையாக நெதன்யாவை பற்றிய ஒரு நெகட்டிவ் இமேஜ் வெளியே வந்திருக்கிறது. அமெரிக்கா ஒரு சின்ன விஷயத்த சொன்னாங்க. ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கான், அவன் அணு ஆயுதம் வச்சிருக்கிற இடங்களை நீ தேடி தாக்குதல் பண்ற, இதை நிப்பாட்டுன்னு அமெரிக்கா பலமுறை சொல்லியும் ஏன் இந்த போரை தீவிரமா இஸ்ரேல் பண்ணிட்டு அணு ஆயுதம் என்பது அமெரிக்கா கொடுக்கின்ற ஒரு பம்பாத்தி வேலை தாங்க. உலகத்திலேயே அணு ஆயுதம் அதிகம் இருப்பது அமெரிக்காவில். ட்ரம்ப் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு வரும்போதெல்லாம் நான் இஸ்ரேலுக்கு எப்பொழுதும் நண்பன் தான், இஸ்ரேலுடைய யுத்தத்துக்கு நண்பன் தான் சொன்னவர். ஒரு விஷயத்தை நான் அடிக்கோடிட்டு விரும்புகிறேன், அவர் ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டால் இது மிகப்பெரிய போர். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் வந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். இஸ்ரேல்ல ஒரு அசாதாரணமான சூழல் இருக்கு. குறிப்பாக வடக்கு இஸ்ரேல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கு. அதன் காரணமாக 48 மணி நேர ஒரு அவசர நிலை, கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சி மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸை இஸ்ரேல் அமல்படுத்தி இருக்காங்க. குறிப்பாக என்ன இஸ்ரேல் நடக்குது, ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு, அந்த அப்டேட் எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? இது கிட்டத்தட்ட எமர்ஜென்சி தான். ஏன்னால் முதன்முறையாக இஸ்ரேலில் 48 மணி நேர எமர்ஜென்சியை பெஞ்சமின் நெதன்யாகு அரசு அறிவித்திருக்கிறது. இது முதன்முறையாக. இதுவரைக்கும் இஸ்ரேலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய செய்திகளை, அங்கு நடக்கின்ற பிரச்சனைகளை அல்லது பாலஸ்தீன யுத்தங்களை இஸ்ரேலுடைய ஊடகம் மூலமாக தான் உலகம் தெரிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பாலஸ்தீன பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒன்றுமே பார்க்குறது இல்லை. இஸ்ரேலில் என்ன நடக்குதுங்கிறத அவங்க நியூஸ் 12ங்கிற ஒரு சேனல் இருக்குது, அதன் மூலமாக வெளியே வரும். அப்படி இல்லைன்னா கத்தாரில் இருக்கின்ற அல் ஜசீரா அதனுடைய செய்திகளை வெளியிடுவாங்க. இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதன் மூலமாக அக்டோபர் 7 நடக்கிற பிரச்சனை இன்னைக்கு ஹமாஸ் இஸ்ரேலுடைய அந்த பிரச்சனை என்பது இன்னைக்கு ஹெஸ்புல்லா இஸ்ரேலுடைய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஹெஸ்புல்லா என்பது ஈரானுடைய அவங்களுடைய இனக்குழு தான். அவங்களுடைய ஆயுதங்களை கொடுத்து நடத்தப்படுகின்ற ஒரு குழு தான். அது மாற்றுக்கருத்தில் ஒன்று. இரண்டாவது, அது ஏன் லெபனானில் நடக்குது? இப்போ நீங்கள் சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க, இஸ்ரேலுடைய வடக்கு பக்கம். இஸ்ரேலுடைய வடக்கு பக்கம் என்பது லெபனானுடைய தெற்கு பக்கம். இங்கே தான் யுத்தம் நடக்குது. சுற்றி இருக்கிற நாடு என்னன்னு பார்த்தா நமக்கு தெரியும். ஏற்கனவே அந்த பக்கம் இஸ்ரேலுடைய வடக்கு பக்கத்தில் லெபனானும் சிரியாவும் இருக்கிறது. இங்கு தெற்கு பக்கத்தில் பாலஸ்தீனம் இருக்கிறது. அதுதான் காசா பகுதி, அங்கே ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருங்கடல், அதில் எகிப்தோட பகுதி கொஞ்சம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கத்தில் ஜோர்டான் இருக்குது. மேற்கு பக்கத்தில் பெரிய யுத்தம் நடக்காது. என்ன காரணம் என்றால் ஜோர்டானோடு இஸ்ரேல் ஒரு பெரிய ஒப்பந்தம், அது சாதாரண ஒப்பந்தம் அல்ல. அந்த இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் நடுவில் யோர்வான் ஆறுன்னு ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிறது. அதுதான் பெத்லஹேம் இருக்கு, ஜீசஸ் பிறந்த இடம் இருக்கிறது. அதனால அந்த இடத்த எப்பவுமே இஸ்ரேல் கை வைக்காது. அப்படி வச்சா அமெரிக்காவோட பெரிய பிரச்சனை வருங்கிறதுக்காக அந்த பெத்லஹேமு அல்லது ஜோர்டானுடைய ஆறு இல்லை ஜோர்டானோட எதுவுமே பிரச்சனை வராது. அந்த பக்கம் அமைதியாக இருக்கிறது. இப்போ முழுக்க இஸ்ரேலுடைய வடக்கு பக்கம் என்பது லெபனானுடைய தெற்கு பக்கம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஏன் இங்கே பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத பல தடவை பேசிட்டோம். குறிப்பாக ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் ஃபுவாத் சூக்கர் அப்படிங்கிற ஒருத்தர். ஃபுவாத் சூக்கர் கொல்லப்பட்டது விஷயம், அது கிட்டத்தட்ட பெரிய அளவில் ஒரு கோபாலையை மிக முக்கியமான தளபதி. அவர் நேரடியாக லெபனானுடைய தெற்கு பகுதியில் அவர்தான் ஹிஸ்புல்லாவுடைய கமாண்டர். அவர் கொல்லப்பட்டது முக்கியமானது. அதுவும் சொல்ல போனா அதை விட ஈரானுடைய அந்த புரட்சி படையில சார்ந்த ஒரு 7 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த சிரியாவுடைய
அங்க இருக்கின்ற ஈரான் உடைய அந்த தூதரகத்துல வச்சு கொல்லப்பட்டாங்க 2. 3வது தான் ஈரான்ல வச்சு பாலஸ்தீனத்துடைய அந்த ஹமாஸ் உடைய தலைவர் இஸ்மாயில் ஹெனியா கொல்லப்பட்டது. இந்த 3 பேருமே முக்கியமான தளபதிகள். முக்கியமா புரிஞ்சு கொள்ளணும். இஸ்மாயில் ஹெனியா, இந்த ஃபுவாத் சூக்கர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈரானுடைய புரட்சிப்படை தலைவர். இந்த 3 பேரும் முக்கியமான நபர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா இதற்கு நாங்கள் பழிவாங்கியே தீருவோம்னு சொல்லிட்டு தான் ஈரான் வந்து டிக்ளேர் பண்ணாங்க. வார் ஆல்ரெடி அது டிக்ளேர். ஓகே. சொல்லப்போனா 2 தினங்களுக்கு முன்பாக ஹெஸ்புல்லாவுமே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நாங்க வி ஆர் அட் வார், நாங்க வந்து தரைவழி தாக்குதலை நடத்த போறோம்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து வார்ல இருக்கு, ரொம்ப சீரியஸான கண்டிஷன். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வந்து வடக்கு இஸ்ரேல்ல வந்து விழுந்தது. அது உண்மை. அதுல வந்து பல்வேறு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் முன்னால் மறைக்கப்படும். கிட்டத்தட்ட 11 ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய பகுதியை தெரிஞ்சதுன்னா இந்த நியூஸ் 12ங்கிற சேனல் இஸ்ரேல்ல இருக்கு. ஓகே. இந்த நியூஸ் 12 சேனல் வந்து இப்பொழுது உண்மையான தகவலை வெளியிட தொடங்கி இருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஓகே. அதாவது முன்னாடி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் பாதிக்கப்பட்டதை வெளியே சொல்வதில்லை. நாங்க அடிச்சோம், நாங்க வந்து தடுத்துட்டோம், நாங்கள் வந்து ஈரானிய தளபதியை கொண்டுட்டோம் அப்படி என்று சொல்வதற்கான முக்கிய காரணம் என்பது என்னன்னா, இஸ்ரேல் தோற்று போகல. ஏன்னா பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு விஷயத்தில் தெளிவா இருக்கா. என்னன்னா அவருடைய தோல்வியையோ அவருக்கு இருக்கின்ற பிரச்சனையை வெளியே சொல்றது இல்லை. நாங்கள் பலமானவர்கள் என்கிற அந்த விஷயத்தை தான் திருப்பி திருப்பி முன்னிறுத்துறாங்க. இப்ப பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை நேயர்களுக்குமே என்னன்னா, ஈரான் வந்து சும்மா பிலிம் காமிக்கும், ஹமாஸ் வந்து சும்மா குண்டை போட்டு ஓடி போயிடுவானுங்க, ஆனா அங்க 40,000 பேர் செத்து போயிட்டான். ஹெஸ்புல்லாவும் அப்படிதான், அவனும் அடி வாங்க போறான், இவங்க எல்லாம் சீன் போடுறானுங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல. கிடையாது. இது வந்து இஸ்ரேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இஸ்ரேல் பலமான நாடுன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டே வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு அது வந்து அந்த பிம்பம் உடைஞ்சிருக்கிறது. எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு அசாதாரணமான சூழல். 2வது விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜோ பைடன் அவருக்கும் பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் நடந்த அந்த போன் உரையாடல் இன்னைக்கு கசிந்திருக்கிறது. முக்கியமா தான் அதை இந்த நியூஸ் 12 வெளியிட்டு இருக்கிறது. என்ன வெளியிட்டிருக்காங்க? இப்போ ஜோ பைடன் வந்து பெஞ்சமின் நெதன்யாவை நீங்க என்னை முட்டாளாக்க பார்க்காதீர்கள், தொடர்ச்சியா என்ன நீங்க வந்து எங்களை அமெரிக்காவை நீங்க முட்டாளாக்குகிறீர்கள் என்கிற கோபத்தை வெளிப்படுத்தியதாக ஒரு செய்தியை வந்து இந்த சேனல் 12 வெளிப்படுத்தியிருக்காங்க. இது முதல் முறையாக நெதன்யாவை பத்திய ஒரு நெகட்டிவ் இமேஜ் வெளியே வந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். 2வது, இந்த அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் கிளிங்டன்கிறவர் தொடர்ச்சியா வந்து நெதன்யாவை சந்திச்சுட்டே இருக்காரு. இதையுமே வந்து நியூஸ் 12 வந்து வெளியிட்டு இருக்கிறது, ஜெசீராவும் வெளியிட்டு இருக்கிறது. அதை விட முக்கியமான நியூஸ் 12 வெளியிட்ட செய்தி என்னன்னா, நெதன்யாவு கூட்டிய அவசர கூட்டம். இப்போ இந்த 48 மணி நேரம் அவசர நிலை இருக்கு பாத்தீங்களா, உடனே அவர் முக்கியமான அமைச்சரவை கேபினட் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அதில் நெதன்யாவு பேசிய பேச்சு இன்னைக்கு கசிந்திருக்கிறது. எப்படின்னா, நான் ஒருத்தன் தான் வந்து தைரியமா போராடுறேன், நீங்க எல்லாம் பயந்து இருக்கீங்க அப்படின்னு தன் சகாக்களை பார்த்து சொல்றதா. அதாவது பாதுகாப்பு அமைச்சராக ஒருத்தர் இருக்கார், யோ அப்படிங்கிற ஒருத்தர், அவர் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்றாரு, மற்ற எல்லா அமைச்சர்களும் நீங்க போற விரும்பல அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நியூஸ் 12 வெளியிட்டு இருக்கிறது. இன்னைக்கு நியூஸ் 12 ஒரு இண்டிபெண்டாக வெளியே இஸ்ரேலுக்கு எதிராக இந்த செய்தியை கசிவதற்கு காரணம் என்னவென்றால், இஸ்ரேலில் இருக்கின்ற யூத மக்கள் பலரும் இந்த போரை விரும்பவில்லை. ஸோ மக்களுடைய மனநிலையை அந்த நியூஸ் 12 பிரதிபலிக்குது. இதுவரை அரசு சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மக்கள் மனநிலை என்ன பிரதிபலிக்குது? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பெண்மணி, இப்போ ஏற்கனவே தெரியும், இந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் ஹமாஸ் குழுக்கள் வந்து இங்க இசை நிகழ்ச்சியில் இருந்தவங்களை இசை நிகழ்ச்சி இருந்தவங்களை 259 பேரை பிணை கைதிகளா கூட்டிட்டு போனாங்க. அதுல பலரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கிறது 105 109 பேர் இருக்காங்க. இவ்வளவுதான். அதில் ஒரு இளைஞன் ஒருத்தனுடைய தாய் பேசிய பேச்சு முக்கியமானது. அதை வந்து இந்த நியூஸ் 12 வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாய் 105 பேரை வெளியே எடுக்கிற வேலையை தான் இஸ்ரேல் முதல்ல பார்க்கணும், இல்லை என்றால் இஸ்ரேலில் இருக்கின்ற அந்த அமைச்சர்கள் பாதுகாப்புத்துறை செயலாளர்களுடைய குழந்தைகளை கொடுத்துட்டு எங்களை மீட்குங்க, நெதன்யாவுக்கு ஆதரவா போர் நடத்துங்கன்னு சொன்ன அம்மா இன்னைக்கு வந்து இப்படி என்ன காரணம்? என்னங்க, அக்டோபர் 7ல இருந்து இத்தனை மாசம் என் குழந்தைய வந்து அங்க இருக்கிறான், 105 பேர் 109 பேர் அங்க இருக்கிறாங்க, இவர்களை மீட்க முடியாத ஒரு இஸ்ரேல் அரசு நெதன்யாவால நிமிக்க முடியலன்னா வெறுமனை யுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அங்க 109 பேர் உள்ள சிறை கைதியா பணைய கைதியா இருக்கான் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து அந்த அம்மாவுடைய குரல் மட்டுமல்ல,
ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலில் இருக்கின்ற சாமானிய மக்கள் இருக்காங்கல்ல, ஏன்னா மக்கள் தொகை 1 கோடி பேர் தான். அந்த சாமானிய மக்கள் வந்து போரை விரும்பல. இப்ப அமெரிக்காவுமே ஏன் கடுங்கோவத்தை வெளிப்படுத்துறாங்க? அவங்களுக்கு தேர்தல் வரப்போகுது. தேர்தல் நேரத்துல இந்த பஞ்சாயம் வேணாம், தேர்தலை நிப்பாட்டு, இது போரை நிப்பாட்டுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேன்றார். நெத்தன்யாவுக்கு என்ன பிரச்சனைனா, தன்னுடைய இமேஜை வந்து உறுதிப்படுத்தணும், தன் இமேஜை பெருசாக்கணும்னா போர் முக்கியம்னு நினைக்கிறார். நீங்க அவர் வரலாற்றை பார்த்தீங்கன்னா, நெத்தன்யாஹு இது வரைக்கும் ஒரு 5 முறை இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்திருக்கிறார். அந்த 5 முறையுமே அதிகமான போர்கள் அவர் காலத்துல தான் நடந்திருக்கு. ஒன்று. 2வது, அமெரிக்க ஜனாதிபதிகளாக இருந்தவர்களோடு அதிகமாக வாக்குவாதம் செய்தவர் இவர் தான். கிளின்டனோட அவருக்கு நடந்த டக் ஆஃப் வார், அது ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. ஏன்னா ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. முதல் ஒப்பந்தம் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஒப்பந்தம். அது முக்கியமான ஒப்பந்தம். என்னன்னா அதுல வந்து ஏன் ஜோர்டான் ஒப்பந்தம் போட்டதுன்னா, ஜோர்டானில் இருக்கின்ற பல்வேறு நிகழ்வுகள் எல்லாமே வந்து மதம் சம்பந்தப்பட்டது. இப்போ அந்த ஜோர்டான் ஆற்றங்கரையோரம் முழுவதும் ஜீசஸ் உடைய அந்த அவருடைய வாழ்வு நடந்த நிகழ்வு, அது கிறிஸ்துவர்களுக்கு முக்கியமானது. பெத்லஹேம் அங்கதான் இருக்கு. பெத்லஹேம். அதே மாதிரி மோசஸுக்கு முக்கியமான பகுதியும் ஜோர்டான்ல இருக்கு. ஓகே. அதனால இந்த பகுதிகள் வந்து பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்களும் விரும்புறாங்க, யூதர்களும் விரும்புறாங்க. அப்ப இதன் அடிப்படையில ஜோர்டான் வந்து ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போட்டது. அதில் முக்கியமான ஒப்பந்தம் என்பது என்னன்னா, ஜோர்டானுக்குள்ள எந்த சின்ன சம்பவம் கூட நடக்கக்கூடாது, ஒரு சின்ன குண்டு போடக்கூடாது இஸ்ரேல், அங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அதன் அடிப்படையில தான் வந்து ஜோர்டான்ல ஹமாஸுடைய அலுவலகமே நடந்தது. அப்பதான் வந்து ஒரு தாக்குதலை வந்து ஜோர்டானுக்கு தெரியாமல் அந்த ஹமாஸுடைய தலைவரை வந்து போய் மொசாத்துடைய பிரிவினர் கொலை செய்ய முயற்சி செஞ்சது பெரிய பரபரப்பாகி அமெரிக்கா அப்படி ஜனாதிபதியாக இருந்த கிளின்டன் தலையிட்டார். எப்போ அவனுக்கு அறிவு இல்லையா, நம்ம இவ்வளவு பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதை தாண்டி நீ பண்ணியிருக்க, அதை தாண்டி இப்படி பண்ற. 2வது, அது வந்து பெத்லஹேம் என்பது கிறிஸ்துவர்களுக்கு முக்கியமான பகுதி அப்படின்னு ஒரு பெரிய இது பண்ணார். ஸோ அந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதி. அப்ப இந்த ஒப்பந்தங்கள் தான் முக்கியம். இப்போ இது அடிப்படையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்றாரு, அவர் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. என்ன ஒப்பந்தம்? ஹமாஸுக்கு வந்து இப்போ வந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும், ஹமாஸ் ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க. அதில் முக்கியமானது என்னன்னா, எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல ஒரு பகுதி இருக்கு, அந்த காரிடார் பகுதி. இந்த காரிடார் பகுதி தான் வந்து பாலஸ்தீன மக்கள் அந்த எகிப்துக்குள்ள போற வழி, ஒரு கருங்கடலை ஒட்டிய ஒரு பகுதி, ஒரு கணவாய் மாதிரி. இன்னும் சொல்ல போனா ஒரு மனிதாபிமான பாதைன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து காசா பகுதியில இன்னைக்கு 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கங்க அகதிகளா இருக்காங்க, இடம் இல்லை. பெண்களுடைய மாதாந்திர பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதாந்திர பிரச்சனைக்கான மருந்து கூட இல்லை. பெண்கள் கஷ்டப்படுறாங்க, அவர்களுக்கான அந்த இது இல்லை, அவர்களுக்கான அந்த அந்த உபகரணம் இல்லை. அந்த பெண்களுக்கான இயற்கை உபாதைகள் வந்து சரி பண்றதுக்கு கூட மருந்து இல்லாமல் இருக்காங்கிற ஒரு செய்தியை யுனெஸ்கோ சொல்றாங்க. அந்த மருந்துகள், அதே மாதிரி சிறார்கள், கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட சிறார்கள் கைகால் ஊனமுற்று அல்லது அடிபட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு மருந்து இல்லை, செத்துக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு இல்லை, செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதி காரிடார் பகுதி தான் வழியாதான் எகிப்து வந்து மருந்து கொடுக்கணும், ஏன்னா இஸ்ரேல் கொடுக்கறது இல்லை. அப்ப ஹமாஸ் முக்கியமான கோரிக்கையே வந்து இந்த காரிடார் பகுதியை, அங்கு வந்து இஸ்ரேலுடைய படை குவிக்கப்பட்டிருக்கு, மருந்து வர முடியாது, எந்த உணவுப் பொருளும் வர முடியாது, இங்கிருந்து போக முடியாது. அதை அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இதை தான் சொல்றாரு, குறைந்தபட்சம் அந்த பகுதியில ராணுவத்தை வாபஸ் வாங்கினா மருந்து பொருள்கள், மருத்துவ பொருள்கள் உள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுங்க. அதை கூட பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக மறுக்கிறார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதாரணமாக ஒரு போர் நடக்கின்ற ஒரு மனிதாபிமான விஷயங்கள் கூட நடக்கல. இன்னைக்கு நியூஸ் 12 வெளிப்படுத்துறாங்க. ஏற்கனவே அல் ஜசீரா அந்த செய்தியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஹமாஸுக்குன்ட்டு ஒரு சேனல் இருக்குது, டெலிகிராம் சேனல் வச்சிருக்காங்க, அதுல வெளிப்படுத்துறாங்க. நியூஸ் 12 இன்னைக்கு வந்து பட்டவர்த்தனமாக இஸ்ரேலில் நடக்கிற விஷயத்தை வெளியே சொல்ல முயற்சி பண்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து இஸ்ரேல் என்ன செய்தி கொடுத்துச்சோ அதை மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளவு விஷயத்த சொல்றாங்க. இதனாலதான் இந்த தெற்கு லெபனான் நீ நல்லா கவனிக்கணும், லெபனான் ஒரு நாடு தான். ஆனா லெபனான் வந்து ஒரு முழுமையான நாடாக இல்லை. இப்ப லெபனானும் சிரியாவுமே அவர்களுக்கு அங்கேயும் ஒரு ஆட்சி நடக்குது. ஆனால் அந்த 2 நாடுகளிலுமே பல்வேறு நாட்டு இராணுவங்கள் உள்ள இருக்காங்க. அது வந்து ஒரு போர் பகுதியாக தான் இருக்கு. குறிப்பா தெற்கு லெபனான்ல
அந்த மக்கள் தயவு செய்து வெளியே போயிடுங்கன்னு டிக்ளேர் பண்றாங்க. யார் சொல்றது? இஸ்ரேலே சொல்லுது. ஆமா. நீ போயிடு, நாங்க அட்டாக் பண்ண போறோம்னு. இந்த தெற்கு லெபனான்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பகுதி தான். இதில் முழுவதுமாக இன்னைக்கு ஹிஸ்புல்லா பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. ஏற்கனவே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். இந்த இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட உடனே அந்த அவருடைய ஈரானுடைய தலைவர் கொமேனி அவர் ஒரு விஷயத்த சொன்னார். நாங்க இதுக்கு பழிவாங்காம விட மாட்டோம், வி டிக்ளேர் வார் அப்படின்னு சொன்னார்ல. இது என்ன பிரச்சனை? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இஸ்ரேலிருந்து ஈரான் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால அங்கேருந்து தரைவெளியில் வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். வான்வெளிக்கான ஆயுதங்கள் ரொம்ப குறைவு ஈரானில். இப்போ இஸ்ரேல் மாதிரி ஒரு வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. ஆனால் நாங்கள் அதை தயார்படுத்துகிறோம். நாங்கள் வந்து வடகொரியாட்ட, சீனாட்ட, ரஷ்யாட்ட வாங்குற வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் இத்தனை நாட்கள் காத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட இஸ்மாயில் ஹனியா இறந்து போய் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் லெபனானில் அதை குவித்து கொண்டிருக்கிறோம் சொன்னாங்க. தெற்கு லெபனான் முழுவதும் இன்னைக்கு ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த அவர்களுடைய ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, ஹெஸ்புல்லா வான்வெளி தாக்குதலை விட நாங்கள் தரைவழி தாக்குதலுக்கு தயாரா இருக்கோன்றாங்க. இஸ்ரேல் தயாரா இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. இஸ்ரேல் எப்பொழுதுமே தரைவழி தாக்குதலை விரும்பியது கிடையாது, முழுக்க முழுக்க வான்வழி தாக்குதல். என்ன காரணம்னா அவர்களுக்கு போர் வீரர்கள் கம்மி தான். ஏன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையே 1 கோடி தானங்க. அதில் போர் வீரர். ஆனா என்ன இன்னொரு தெரிஞ்சுக்கணும், டெக்னாலஜி இருக்கு. டெக்னாலஜி மட்டும் இல்ல, இஸ்ரேலுடைய சட்டம் என்பது ஒவ்வொரு இஸ்ரேலிய குடிமகனும் போர் வீரனாக இருக்கணும். நீங்க வந்து போர் வீரனாக இல்லைன்னா யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் இஸ்ரேல் சிட்டிசன் அப்படின்னு ஒரு ரூலே வச்சிருக்கான். வேற எதுக்குமே பண்ண முடியாது. 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவன் ராணுவத்தில் பணியாற்றி விட்டு தான் வேற வேலைக்கு போகணும். கட்டாய ராணுவ இது இருக்கு. அப்ப அதனால இப்ப இன்னைக்கு 1 கோடி பேர் இருக்கான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 லட்சம் இளைஞர்கள் ராணுவத்தில் இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில நேரடியாகவும் மறைமுகமாகவும். அப்ப இப்ப வந்து அந்த நேரடி உங்களுக்கு வந்து வான்வழி தாக்குதல் இல்லாம தரைவழி தாக்குதல்னா இஸ்ரேலுக்கு பாதிப்பு தான். உங்களுக்கு மக்கள் தொகை குறைவு அப்படிம்போது, ஆனா ஈரான்ல மக்கள் தொகை ஜாஸ்தி. அப்ப இதை வந்து இஸ்ரேல் விரும்பல. இப்போ வான்வழி தாக்குதலை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்து அவங்க போடுற இதில் ட்ரோனை நாங்கள் ட்ரோன் மூலமாக தடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது எவ்வளவு காலத்துக்கு நீங்க தடுத்துக்கிட்டு இருப்பீங்க? நீங்க அந்த அந்த ஒரு ரிவர் தான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஒரு ஆறு தான். இந்த தெற்கு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவில் ஒரு ஆறு தான், ஒரு 3 கிலோமீட்டர் அகலமுள்ள ஆறு. அந்த ஆற்றை கடந்து விட்டால் ஒட்டுமொத்தமாக ஹெஸ்புல்லா படைகள் இஸ்ரேலுக்குள்ள வந்துடும். அது கிட்டத்தட்ட ஈரான் உள்ள வந்த மாதிரி தான். இது மாதிரி சூழல் ஏற்பட்டால் என்ன செய்வது என்பதுதான் இஸ்ரேலிய மக்களுடைய கவலை. இஸ்மாயில் ஹானியா கொல்லப்பட்ட போது சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துச்சு. அமெரிக்கா ஒரு சின்ன விஷயத்த சொன்னாங்க, ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கான், யூஸ் பண்ணிட்டானா உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும், அவன் அணு ஆயுதம் வச்சிருக்கிற இடங்களை நீ தேடி தாக்குதல் பண்ற, இதை நிப்பாட்டுன்னு அமெரிக்கா பலமுறை சொல்லியும் ஏன் இந்த போரை வந்து தீவிரமா இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கு? அணு ஆயுதம் என்பது அமெரிக்கா கொடுக்கின்ற ஒரு பம்பாத்தி வேலை தாங்க. உலகத்திலே அணு ஆயுதம் அதிகம் இருப்பது அமெரிக்கால தான், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த அணு ஆயுதம் இருப்பதை உறுதியும் படுத்தி விட்டது. அதனாலதான் எல்லாரும் அமெரிக்காவை ஒரு வல்லரசா பாக்குறோம். ஒண்ணு, இதே மாதிரிதான் ஈராக்ல அணு ஆயுதம் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக யுத்தம் நடத்தினாங்க. கடைசியில் ஈராக் அழிஞ்சதுதான் மிச்சம், அங்க ஒரு அணு ஆயுதம் இல்லை. அதுக்காக ஈரான்ல அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்ல வரல. எல்லா நாடுகளுமே அந்த யுரேனியத்தை பிரிச்செடுக்கிற வேலையை பண்றாங்க. அது எல்லா நாடுகள்லையுமே கிட்டத்தட்ட இருக்கு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அது ஒரு காரணம் அல்ல. ஆனால் ஈரான் வந்து ஒரு பலம் பொருந்திய நாடு தான். அது பலம் பொருந்திய நாடு. இன்னைக்கு வந்து அவர்களுக்கான தொடர்பு என்பது வடகொரியா, சீனா, ரஷ்யா, குறிப்பா ரஷ்யா, இவர்களோட நெருங்கிய துருக்கி, இந்த நாடுகளோட தொடர்பு இருக்குது. இவங்க எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மனநிலையில இருக்காங்க. அதனால அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் முக்கியமா நம்ம பேச வேண்டியது இந்த யுத்தத்தை அமெரிக்கா விரும்பவில்லை என்பதுதான். அதையும் தாண்டி இஸ்ரேல் பண்றாங்க. அதுதான் பேசணும். அமெரிக்கா மட்டும் இந்த யுத்தத்தை விரும்பி இருந்தா விஷயம் வேற. பேருக்கு 2 கப்பல் அனுப்பிச்சாங்க ஒரு ஒப்பந்த அடிப்படையில. 2வது வந்து அங்க வாக்கு வங்கி, யூதர்களுடைய 5 விழுக்காடு வாக்கு வங்கி அமெரிக்கால இருக்கு. அதனால இந்த தேர்தல் வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நான் அடிக்கோடிட்டு விரும்புறேன், ஒருவேளை ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டால், இப்ப தேர்தல் வந்து ரொம்ப டஃப் ஃபைட்ல போயிட்டு இருக்கு அமெரிக்கா. கமலா ஹாரிஸ், பைடனா இருக்கட்டும், அவர்கள் இஸ்ரேல போற விரும்பல. ஆனால் ட்ரம்ப் ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால், ஏன்னா ட்ரம்ப் வந்து ஏற்கனவே இஸ்ரேலுக்கு வரும்போதெல்லாம் நான் இஸ்ரேலுக்கு எப்பொழுதும் நண்பன் தான், இஸ்ரேலுடைய யுத்தத்துக்கு நண்பன் தான் சொன்னவர். அவர் ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டால் இது மிகப்பெரிய போர். அதுல மாற்றம். ஏன்னா ட்ரம்ப் இப்பொழுதுமே வந்து பிரச்சாரத்துல வந்து முன்வைக்கிற விஷயம், நான் இஸ்ரேலை பெஞ்சமின் நெதன்யாஹு 100% ஆதரிக்கிறேன், அவர் வந்து என்ன முடிவெடுத்தாலும் அமெரிக்கா அவர் பின்னாடி நிக்குன்னு சொல்றது. ஆமா, அது முக்கியமா அவர் சொல்ற விஷயம் அதான். அப்ப இது சூழ்நிலை தேர்தலுக்கு அப்புறம் மாறலாம். ஆனால் இப்ப இருக்கின்ற நிலைமையில அமெரிக்கா கேட்கின்ற ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை,
நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நிப்பாட்டு, குறைந்தபட்சம் புதிய அரசு வர்ற வரைக்கும் நிப்பாட்டு, எனக்கு இடைஞ்சல் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதை நெதன்யாஹு கேட்குற மாதிரி இல்லை. அதனால தான் நெதன்யாஹுடைய அந்த கேபினெட் மீட்டிங்குடைய செய்தி லீக் ஆனது காரணம் கூட அமெரிக்கா பின்புலன்றாங்க. இப்போ இந்த நியூஸ் 12 பற்றி பேசினேன்ல, இந்த நியூஸ் 12 ஏன் இப்போ வந்து இஸ்ரேலுக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணுதுன்னா அதுக்கு பின்னே முழுக்க முழுக்க சிஏஏ இருக்குது. அந்த செய்தியை கசிய விடுறாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் மக்களே இந்த போரை விரும்பலை, நெதன்யாஹு மட்டும்தான் போரை துடிக்கிறாரு, நெதன்யாஹுவோட கூட இருக்கின்ற அமைச்சர்கள் வந்து விரும்பலை, நீங்கள்லாம் கோழைகள் ஆகிட்டீங்க, நான் ஒருத்தன் தான் இதை விரும்புகிறேன் நெதன்யாஹு சொன்னதா செய்திகள் வருவது. அதே மாதிரி பைடனுக்கும் அவருக்குமான போன் அந்த உரையாடல் வெளியே வந்து இது எல்லாமே இஸ்ரேலை டேமேஜ் பண்ணக்கூடிய வேலை. இது அமெரிக்கா பண்றாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா போரை அமெரிக்கா இப்ப விரும்பல. இந்த போரை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? அமெரிக்கா போரை விரும்பலன்னு சொல்றீங்க, குறிப்பாக ஈரானும் நேரடியாக களம் இறங்கிட்டாங்க. இது வந்து இன்னும் பெரிய இந்த சிக்கலை வந்து ஒரு இடியாப்ப சிக்கலா தானே இல்ல. ஈரான் வந்து ஏன் டிக்ளேர் பண்ணாங்க வாருன்னா, அவர்களை பொறுத்தவரை இந்த 3 விதமான பிரச்சனை சொன்னல, அவர் நாட்டுல வச்சு ஒரு தலைவரை போட்டுட்டாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை. ரெண்டாவது நம்ம நாட்டுல வச்சு ஒரு தாக்குதல் ஒரு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஈரான் ஏத்துக்கல. ஸோ அவங்கள பொறுத்தவரை இஸ்ரேலோட யுத்தம் என்பதை பிரகடனப்படுத்திட்டாங்க. அது ஒன்று. ஆனால் இப்பொழுது யார் கையில யுத்தம் நிப்பாட்டுற கையில இருக்குன்னா அது இஸ்ரேல்ல தான் இருக்கு. இஸ்ரேல் ஒரு வேளை வந்து நாங்க ஹமாஸோட உடன்படிக்கை ஏற்பட்டுறோம், நாங்க சமாதானம் ஆயிடுறோம் அப்படின்னு வந்தா உலகம் வந்து ஓரளவுக்கு இஸ்ரேலுக்கு சாதகமாக வரும். ஆனால் நெதன்யாஹு என்ன நினைக்கிறாரு, போர் மட்டுமே தன்னை இஸ்ரேலி மக்களிடம் தன்னுடைய பிம்பத்தை பெருசாக்கும் நினைக்கிறார். அது உண்மைன்னு இன்னைக்கு சில விஷயங்கள் வெளியே வருது. முன்னாடி இடையில நெதன்யாஹு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. இப்ப தேர்தலுக்கு முன்னாடி அந்த ஊழல் குற்றச்சாட்டு பெருசாகிட்டே இருந்துச்சு. எப்பொழுதெல்லாம் தன் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கோ அப்பொழுதெல்லாம் போர் நடத்துவதை வழக்கமாக நெதன்யாஹு வைத்திருக்கிறார். அது அவருடைய ட்ரிக்கை தான். இப்போ இந்தியாவில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பாகிஸ்தானோட யுத்தம் பண்ணேன்னா அது பிரச்சனை மாறிடும். அது ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, அந்த ட்ரெண்ட் மாதிரி தான் நெதன்யாஹு மேலே எப்பொழுதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு வருதோ அப்பொழுதெல்லாம் வந்து பாலஸ்தீனத்தோட யுத்தத்தை பிரகடனப்படுத்துவார். அது அவருடைய இமேஜ் அதிகப்படுத்துதுங்கிறது அவருடைய எண்ணம். அவர் மூணாவதா விஷயம் என்னன்னா, இதுவரை இருந்த இஸ்ரேலிய பிரதமர்களில் இந்த பாலஸ்தீன யுத்தத்தை நீண்ட வருடமாக நடத்தி கொண்டிருப்பவர் பெஞ்சமின் நெதன்யாஹு தான். அது ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனக்கு ஏற்கனவே முன்னாடி இருந்த இஸ்ரேலிய அதிபர்கள் கூட ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க. பாலஸ்தீனத்தோட ஒப்பந்தம், அமெரிக்காவோட இதை கேட்டு ஜோர்டானோட ஒப்பந்தம்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் என்பது வேண்டாம், யுத்தம் மட்டுமே ஒரு முடிவு கொடுக்கும், முழுமையாக நான் பாலஸ்தீன அதாவது ஹமாஸை அழித்து விட்டு தான் மறுவேல் என்று அவர் சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு யுத்தம் முடியாம இருக்கிறதுக்கு காரணம். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தற்போது இஸ்ரேலில் ஒரு அவசர நிலை எமர்ஜென்சி இருக்கு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச அரசியல சாமானியனுக்கும் புரியும் வகையில் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி. நன்றி 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 நன்றி.